வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி காட்சி யூடியூப் சேனல். இன்றைய காணொலியில் நாங்கள் விரிவாக பேச போகிறது சமீபத்தில் இணையத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நடிகை. அவங்க பேரை கேட்டிங்கன்னா சனம் ஷெட்டி. அவங்களோட ஜிம் உடைய ஃபோட்டோஷூட் குறித்து. ஆனால் இது சாதாரணமான புகைப்படம் வைரல் கிடையாது. ஒரு சமூக பார்வையை தூண்டும் ஒரு சினிமா பெண்கள் சுதந்திரம் சொல்லலாம். அழகிய கலை மற்றும் விமர்சனத்தினிடையே நிகழும் ஒரு கலாச்சார போரின் ஒரு பிரதிபலிப்பு. சனம் ஷெட்டி என்ற பெயரை நாம் முதல்ல கேள்விப்பட்டிருப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஒரு திறமையான நடிகை. அழகும் புனிதம் மட்டும் இல்லாம நுணுக்கமான ஒரு நடிப்பு இருக்குமா அவங்கள்ட்ட. ஒரு அறிவுபூர்வமான பேச்சுக்கள் மூலம் மற்றும் பல பிரச்சனைகளையும் திறமையாக தன் குரலை உயர்த்தியவங்க. மிஸ் இந்தியா அழகி பட்டம் கூட பெற்றிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பலருக்கு இவங்களுக்கு தெரியும். காய்ஸ், இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். இப்ப ரீசெண்ட் டைம்ல இன்டர்நெட்ல வைரலான சனம் ஷெட்டி ஜிம் உடைய போட்டோஷூட் படங்கள் தான் இன்னைக்கு கண்டென்ட். பலருடைய ஒரு கலந்துரையாடலுக்கு பிறகு ஒரு போட்டோஷூட்ல அவங்க ஜிம் உடையுடன் தனது அழகையும் சுதந்திரத்தையும் மிக திறமையாக வெளிப்படுத்தியிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க அது வேற லெவல் கவர்ச்சி என வர்ணிச்சிருக்காங்க. மற்றவங்க பெண்களின் ஆடம்பர வழிப்படியாக விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. புகைப்படம் என்பது ஒரு கலை. ஒளி, நிறம், உடலமைப்பு, முகபாவனை, கண்ணோட்டம் இவை அனைத்தும் கலையை குறிக்கும். ஒரு நடிகை தனது உடலை, அழக மற்றும் உடல் நலனை கொண்டு தனது நம்பிக்கையை வெளிக்கொண்டு வராங்கன்னு சொன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு சனம் ஷெட்டி. அவங்களது உடல், பார்வை, ஜிம் சூழல் இவையெல்லாம் ஒரு கலை நடிகை உருவாக்குது. ஆனா சமூகத்துல ஒரு பிரிவினை சொல்றாங்க, செப்பரேட் பீப்புள சொல்றாங்க. இதனை தவறான கோணத்துல பார்ப்பது வழக்கமா இருக்குல்ல. இது அவர்களின் பார்வையும் பிள்ளைதான் சொல்லும். நாம வாழ்றது 21ஆம் நூற்றாண்டுல. இன்னைக்கு ஒரு பெண் தனது உடை தேர்வை சொல்லிக் கொள்வதும் வெளிக்கொண்டு வரதும் ஒரு நாகரிக சமூகத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் பெண்களின் உடை பற்றி மட்டுமே விவாதிக்கிறாங்க, கமெண்ட் பண்றாங்க. சனம் ஷெட்டி தனது உடையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அவங்களோட சாய்ஸ். அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அதற்கு பின்னால் உள்ள உடல் நலம், பயிற்சி, தன்னம்பிக்கை, புகைப்பட கலை இவை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. இது சமூகத்தின் ஒரு எதிரொலியா நான் பாக்குறேன். சனம் ஷெட்டியின் புகைப்படங்களுக்கு பின்னால் வந்திருக்கும் விமர்சனங்கள், மீம்ஸ், சமூக வலைத்தள ஆபாச கமெண்ட்ஸ்கள் இவை அனைத்தும் ஒரு சிலரின் மனநிலையை வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஒரு பெண் தனது உடலை வெளிக்காட்டினால்தான் விமர்சனம் வருதா? இந்த சமூகம் ஆண்கள் எவ்வளவு விலங்காக நடந்தாலும் மன்னிக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் தன்னம்பிக்கையோடு நடந்தா அது விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க. இது என்ன நியாயம்? சனம் ஷெட்டி பிக் பாஸ் நிகழ்ச்சியில தனது மன பேச்சுக்களால் ரசிகரின் நெஞ்சத்தில் இடம் பிடிச்சவங்க. அவங்களோட பாசிட்டிவ் வைஃப். அவங்க என்னைக்கும் மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு தான் பேசுவாங்க. அவங்க பேசும் நேர்மையும் நியாயமான கோணமும் இந்திய போட்டோஷூட் நிகழ்வுக்கு பொருந்துன்னு சொல்லலாம். அவங்களது போட்டோஷூட் வெறும் உடையல்ல, அது நான் என் உடலை நேசிக்கிறேன், அதை நான் மறைக்க வேண்டியதில்லை என ஒரு உரிமைக்குரிய அறிக்கையா நான் பாக்குறேன். ஒரு புகைப்படத்தை ரசிக்கிறோம்னா அது கலைக்காக இருக்கட்டும், விமர்சிக்கிறோம் என்றா அது சிந்தனைக்காக மட்டும் இருக்கட்டும் நான் சொல்றேன். ஆனா அவமானப்படுத்துவதோ கலையை ஒரு கீழ்த்தரமாக விமர்சிப்பதோ எதற்கும் நியாயம் இல்ல. சனம் ஷெட்டி ஒரு நடிகை மட்டுமில்ல, அவங்க ஒரு பெண், ஒரு கலைஞர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு சுதந்திரமான நபர். அந்த அடிப்படையில் நாங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னைக்கு டிஸ்கஷன்ல முடிவுல நாம எல்லோருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புகைப்படம் என்பது காட்சி மட்டுமில்ல, அது ஒரு கருத்து, அது ஒரு குரல்னு பார்ப்போம், அது ஒரு கலைன்னு கூட பார்ப்போம். சனம் ஷெட்டியின் புகைப்படம் அந்த குரலின் ஒரு பகுதின்னு சொல்றோம். அதை நம்ம மதிக்க முடிஞ்சா மட்டுமே மதிப்போம். நாம ஒரு இனிய சமூக வாழ்வை காண முடியும். இந்த விஷயத்துல உங்க கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சனம் ஷெட்டியின் புகைப்படம் பற்றி உங்க பார்வை என்ன? அது கலைவா இல்ல கவர்ச்சியா? முக்கியமா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க என்ன உட தேர்வு செஞ்சிருந்தாலும் கூட. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ்பி காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி காய்ஸ்.